பச்சை பயிறு இருந்தால் பொழுதும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி. பச்சை பயிரை 2 முறை கழுவி குக்கரில் உப்பு சேர்த்து 3 அல்லது 4 விசில் வரை வேக வைக்கவும். பின்பு நன்கு மசித்து கொள்ளவும். மசித்த பயிரில் தேங்காய், நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்கு கிளறவும். பிறகு ஏலக்காய் தூள், நெய் சேர்த்து கலக்கி குளிர வைக்கவும். மேல் மாவுக்காக கோதுமை மாவு, அரிசி மாவு, உப்பு, சோடா உப்பு சேர்த்து கலந்து கொள்ளவும். பின்னர் நீர் சேர்த்து மெல்ல கலக்கவும். பச்சை பயிறு கலவையை சிறிது உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி போன்று மெல்ல தட்டி தயார் செய்து வைக்கவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். அது நன்கு சூடானதும் தீயை மிதமாக வைத்துக் கொள்ளவும். தட்டி வைத்த உருண்டையை மேல் மாவில் மொத்தமாக பூசி எண்ணெயில் விடவும். இருபுறமும் பொன்னிறமாகவும் பொரிக்கவும். பொரிந்ததும் தட்டில் எடுத்து எண்ணெய் வடிய விடவும். சூடாக பரிமாறலாம். இந்த சத்தான பச்சை பயிறு சுழியம் மாலை நேர ஸ்நாக்ஸாகவும் சிறிய விருந்தினர்களுக்கு சிறந்த தேர்வாகவும் இருக்கும்.